பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமானது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதம நீதியரசரினால் பாரத லட்சுமன் கொலை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஷிரான் குணத்திலக, பத்மினி ரணவன குணத்திலக மற்றும் MPB மொராயஸ் ஆகிய 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் அண்மையில் பெயரிடப்பட்டது. நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட 12 பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். 2011 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அங்குடி பகுதியில் பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்தமை மற்றும் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்தமை, வாக்களிக்க சென்றிருந்தவர்களை அச்சுறுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. தாம் இந்த குற்றச்சாட்டுகளின் நிரபராதிகள் என பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் இன்று கூறினர். நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பிரதிவாதிகளில் ஒருவரான பிரியந்த ஜானக கலபுட என்ற நபர் காணாமல் போனமை தொடர்பில் அவரின் மனைவி மற்றும் சகோதரர் விடயங்களை முன்வைத்தார்கள். வெள்ளை நிற வேன் ஒன்றில் பிரியந்த ஜானக கடத்திச் செல்லப்பட்டதாகவும் இதுவரையில் அவர் தொடர்பில் எவ்வித தகவலும் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். பிரியந்த ஜானக காணாமல் போனமை தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் கூறினர். வழக்கின் சாட்சி விசாரணையை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் வாராந்தம் 3 நாட்களுக்கு நடத்துவதற்கு 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் தீர்மானித்தனர். இதில் முதலாவதாக என் மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறெனின் இதில் உண்மைத்தன்மை காணப்பட வேண்டாமா? எதிர்காலத்தில் இந்த வழக்கு தொடர்பான உண்மைகள் வெளியாகும் என நான் எண்ணுகின்றேன். හිටපු ජනාධිපතිතුමත් බලපෑම් කරා මේ නඩුව නවත්තන්න කියලා මට இந்த வழக்கு விசாரணை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி எனக்கும் எனது அம்மாவுக்கும் அழுத்தம் விடுத்தார். எனினும் நாம் அதனை நிறுத்தவில்லை. தந்தையின் வெற்றிடத்தை என் வாழ்நாளில் என்றுமே நிரப்ப முடியாது. இந்த 3 வருடங்களாக நான் செய்த பிரயத்தனத்தினால் துமிந்த சில்வா என்ற நபருக்கு ஜனாதிபதி வேட்புமனு வழங்கவில்லை. இது சிறந்த செயலாகும். அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அதிகாரம் காரணமாக பாதாள உலக கோஷ்டியினருடன் இணைந்து முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் நியாயப்படுத்தப்படுகின்றன. தற்போது அவருக்கு அதிகாரமில்லை.